everyone. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இத்தனை நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வரலனா அஃபேர்ஸ் க்ளவுடில் ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து 16, 17, 18 3 டேட்டுமே வந்து ஒரே நாளில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஆகஸ்ட் 15 இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வீடியோவில் ஆகஸ்ட் 16, 17, 18 3 டேஸ்க்கான ஒரே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் யார் யூனியன் மினிஸ்டர் யாருன்னா HD குமாரசுவாமி. ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அஃபிஷியல் லோகோ, அதுக்கப்புறமா ப்ரௌச்சர் அண்ட் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அஃபிஷியல் லோகோ, ப்ரௌச்சர், வெப்சைட்டு எதுக்குன்னா பாரத் ஸ்டீல் 2026 நடக்க போது இதுக்கான அஃபிஷியல் லோகோ, ப்ரௌச்சர், வெப்சைட் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைப்பில் வரும் இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கம் எக்ஸிபிஷன் அந்த ஒரு டைப் தான் வந்து இந்த பாரத் ஸ்டீல் 2026 அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ எக்ஸிபிஷன் கம் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா, ஸோ தென் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது எந்த டேட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னா April 16, 17, 2026 தான் இந்த இது நடக்க போகுது. தென் வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இந்த பாரத் ஸ்டீல் 2026 வந்து நடக்க போகுது. இது வந்து நம்மளோட இந்தியாவோட பொசிஷன் வந்து ஒரு சஸ்டைனபிள் அண்ட் டெக் அட்வான்ஸ்டு ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் குளோபல் ஹப்பாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலி வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 2026. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியா வந்து பர் கேபிட்டா கன்சப்ஷன் வந்து எவ்வளோ கேஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்ணியிருக்குன்னா 100 கேஜி கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது எந்த பாலிசி கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 கீழே வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பர் கேபிட்டல் ஸ்டீல் கன்சப்ஷன் வந்து 100 கேஜ் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அதுன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஸ்டீல் பாலிசி வந்து 2017 டார்கெட்டு. ஆக்சுவலி வந்து இந்த நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா கன்சப்ஷன் வந்து எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்மளோட இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் 100 கேஜி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டா? பட் ஆனால் அதை தாண்டி இந்த பர் கேபிட்டா கன்சப்ஷன் 160 கேஜி பை 2030 to 2031 அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியர்? ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா, தென் வந்து நம்மளோட யூனியன் பட்ஜெட் 25 to 26க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கு அலாக்கேட் பண்ண பட்ஜெட் பார்த்துக்கோங்க 3362 crore. 3362 crore. ஆக்சுவலி இந்த டார்கெட் வந்து இந்த நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 இருக்குல்ல, இதுக்கு கீழே தான் வந்து இந்த டார்கெட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 160 கிலோகிராம் வந்து 2030 to 31 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. இதோட க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க 300 மில்லியன் டன்னு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்றுமே இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலு லான்ச் பண்ணுறாரு லோகோ, ப்ரௌச்சர், வெப்சைட் எதுக்குன்னா பாரத் ஸ்டீல் 2026க்காக. ஓகேங்களா, ஸோ இது இந்த டைப் வந்து என்னன்னு சொல்லலாம்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கம் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலு. இது எப்போ நடக்க போகுதுன்னா April 2026 April 16, 17 தான் நடக்க போகுது. வென்யூ வந்து நியூ டெல்லி. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்தியாவை வந்து குளோபல் ஹப்பாக வந்து மாற்றணும். எதுக்குன்னா இந்த சஸ்டைனபிள் அண்ட் டெக் அட்வான்ஸ்டு ஸ்டீல் ப்ரொடக்ஷனில். அப்புறமா வந்து பர் கேபிட்டல் ஸ்டீல் கன்சப்ஷன் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 100 கிலோகிராம் கிராஸ் பண்ணியிருக்கு. இவங்க இந்த நேஷனல் பாலிசி 2017 கீழே டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 160 கிலோகிராம் வந்து 2030 to 31 வந்து கன்சப்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா, ஸோ செகண்ட் நியூஸ். ஸோ இந்த நக்ஷா முக்த் பாரத் அபியான்
நக்ஷா முக்த் பாரத் அபியான் இல்லைனா ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லலாமா. இதுக்கு வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வந்தது தான். ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 15, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இவங்க தான் நோடல் மினிஸ்ட்ரி. இது எதோடைய ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். ஓகே, ஸோ இதில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த நக்ஷ் முக்த் பாரத் அபியான் அப்படின்றது. ஓகேங்களா. NAPDDR நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். ஓகே, இதில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த நக்ஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்றது. ஓகேவா. இதோட எய்ம் என்னன்னா நம்மளோட ட்ரக் டிமாண்டை வந்து இந்தியாவில் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ எய்ம் என்னது, ட்ரக் டிமாண்டை ரெடியூஸ் பண்ணணும் இந்தியாவில். ஓகேங்களா. இதை வந்து ப்ரிவெண்ட்டும் பண்ணணும், ப்ளஸ் இதுக்கான அவேர்னஸும் கொடுக்கணும், ப்ளஸ் அதில் இருக்கிறவங்கள அதுலேருந்து மீட்டுட்டும் வரணும் அப்படின்றத தான் எய்மாக வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் இப்போ வந்து 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து ஒழிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல்லேயே வந்து இந்த ட்ரங்க் கன்சியூமிங் அப்படின்றது நடக்குது. கண் கூட பார்த்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான் இது இப்போதைக்கு. பட் ஆனால் இது 5 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஹெல்ப்லைன் நம்பரும் பார்த்துக்கோங்க, 14446. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 272 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இனிஷியலாக இந்த கவரேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 272 டிஸ்ட்ரிக்ஸில். கிளியர். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ இதில் நீங்கள் திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த நக்ஷ் முக்த் பாரத் அபியான் கம்ப்ளீட்டட் 5 இயர்ஸாக. இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா August 15, 2020 நோடல் மினிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான். தென் இது எதோடைய பார்ட்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன், இதோட பிளானு. இதோட எய்ம் என்னென்னா ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷனை வந்து இந்தியாவில் ரெடியூஸ் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும், ப்ளஸ் அவேர்னஸ் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன் அதில் இருக்கவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, 14446 அப்படின்றது. ஓகே, ஸோ ஒரு அதுதான் இந்த 3 ப்ரோலாங்டு அப்ரோச் அப்படின்னு ஒரு அப்ரோச் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் என்னென்னா சப்ளை கண்ட்ரோல், டிமாண்ட் ரிடக்ஷன், அவேர்னஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதுக்காக. ஓகே, கிளியர். ஸோ இப்போதைக்கு 272 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், தேர்ட் நியூஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா பிரலாத் ஜோஷி. ஓகே, இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து 100 GW கெப்பாசிட்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சர் இதுக்கு கீழே தான் இந்த 100 GW வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ALMM ஃப்ரேம் ஒர்க்கு, ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ALMM ஆர்டர் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்திருக்கு. அதில் வந்து என்ன வந்திருக்குன்னா எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவர்மெண்ட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்ஸோட சர்டிஃபிகேஷன், இதுக்கு வந்து வேலிட் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வந்து PM குசும், PM சூர்யா ஹர் முஃப்த் பிஜிலி யோஜனா, டிஸ்கம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ரீசெண்டாக என்ன அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃப்ரம் June 1, 2026 எல்லா ALMM சோலார் செல்ஸ் வந்து ஃபார் ஆல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ALMM அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சரர். ஓகே, கிளியர். ஸோ இதில் தான் வந்து இதுக்கு கீழே தான் இந்தியா வந்து 100 GW கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 500 GW நான் ஃபாசில் கெப்பாசிட்டி 2030 அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. இதை வந்து இந்த ALMM ஆர்டர் ஃபஸ்ட்டு 2019 தான் வந்திருக்கு. ஓகே, கிளியர்.
ஸோ இது வந்து இந்த பிஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னன்னா ஏஎல்எம்எம் சோலார் ப்ராஜெக்ட் வந்து எல்லா சோலார் செல்ஸ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரம் June 1, 2026 இருந்து. கிளியர்? ஸோ இதில் இந்த பிஎம் குசும், பிஎம் சூரியகார், முஃப்த் பிஜ்லி யோஜனா, இது டிஸ்கம் ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும் அப்படின்ட்டு இந்த இது வந்து கைட்லைன் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இப்போ இந்த பிஎம் சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா February 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் வந்து 75,021 crore. இது வந்து இப்போ FY 27 வரைக்கும் 26 to 27 வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீம் இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க டார்கெட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 2027க்குள்ள 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பர் மந்த்து 1 கோடி ஹவுஸ் ஹோல்டு இந்தியாவில் வந்து இதை போய் சேரணும் அப்படின்றத தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூர்யாகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. கிளியர்? நெக்ஸ்ட் நியூஸ். மை பாரத். ஸோ இவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வராங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் கீழே வராங்க. இவங்களும் ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 year MOU வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா யூத் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட டார்கெட் என்னன்னா வந்து ஒரு 1 lakh யூத் லீடர்ஸ் வந்து ஏஜ் 18 to 29 இருக்கவங்கள வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கொலாபரேஷனும் பண்ணியிருக்காங்க. மை பாரத்தும் இந்த சோல் அப்படின்றவங்க 3 years MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது 1 lakh யூத் லீடர்ஸு, ஏஜ் வந்து 18 to 29 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் வந்து நெக்ஸ்ட் நியூஸ். இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ் அண்ட் பிர்பால் சாஹ்னி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேலியோ சயின்சஸ் இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட சயின்ஸ் கல்ச்சர் இன்டகிரேஷனுக்காக. ஓகே, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் ஷோகேசிங் இந்தியாவோட சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னா நேஷனல் அண்ட் குளோபல் ஆடியன்ஸஸ்க்கு. யாருன்னா IGNCAவும் BSIP பிர்பால் சாஹ்னி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேலியோ சயின்ஸ். ஓகே, ஸோ இது இந்த MOU வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியாவில். ஓகேங்களா? இது வந்து எதுக்காக மெயினானா அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் வந்து ஷோகேஸ் பண்ணணும், இந்தியாவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU வந்து ஒரு ப்ராஜெக்ட் மௌசம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம், 2 yearsக்கு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் மௌசமும் வந்து இது என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் மௌசமையும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து சப்போர்ட் பண்ணுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மௌசமில் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா எக்ஸாமைனிங் த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இந்தியாவோட மெரிடைம் ஹிஸ்ட்ரி இதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு இந்த 2 இவங்க போட்ட MOU வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பனிபட், ஹரியானா. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆயில் ரீஃபைனரி கம்பெனி என்ன ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்தியன் ஆயிலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி கார்பன் சர்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட்டோட பேர் என்ன அப்படின்னா கார்சியா. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கார்பன் சர்டிஃபிகேஷன் இது எதுக்கு கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் இந்த கார்சியா அப்படின்றது கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க. கார்பன் ஆஃப்செட்டிங் அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் இதுக்கு கீழே தான் இந்த இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கார்பன் சர்டிஃபிகேஷன் வந்து யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆயில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆயில் ரீஃபைனரி கம்பெனியும் இதை ரிசீவ் பண்ணுறது. ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் ப்ரொடக்ஷனுக்காக தான் இதை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்துக்கோங்க, பனிபட், ஹரியானா. ஓகே,
நெக்ஸ்ட் பேங்க்கு. ஆர்பிஐ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டினியூஸ் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆன் ரியலைசேஷன் இன் சிடிஎஸ். ஸோ இந்த செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம்க்கான கண்டினியூஸ் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐ. கிளியர்? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிளியரிங் சைக்கிளை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஃப்ரம் T+1 டேலேருந்து ஃபியூ ஹவர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கிளியரிங் சைக்கிள் மெயினாக ரெடியூஸ் பண்ணணும்னு எய்மாக வச்சு தான் இந்த கண்டினியூஸ் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிடிஎஸ்ல, செக் ட்ரங்கேஷன் சிஸ்டமில். கிளியர்? ஸோ இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க, T+2லேருந்து ஃபியூ ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அதில் ஃபேஸ் 1 வந்து October 4, 2025 நடைமுறைக்கு வருது. ஃபேஸ் 2 வந்து January 3, 2026 நடைமுறைக்கு வருது. ஓகே, கிளியர்? ஸோ இந்த நியூ மெக்கானிசம் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1 டேட்டு, ஃபேஸ் 2 டேட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இங்கே 1 வரும், நான் 2ன்னு போட்டுட்டேன். T+1லேருந்து ஃபியூ ஹவர்ஸாக மாற்றுறது தானே இதோட இதுவே. ஸோ அந்த இதுவும் ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் மாற்றணும். ப்ரெசன்டேஷன் டைமும் பார்த்துக்கோங்க, 10 AM-லேருந்து 4 PM வரைக்கும் தான். ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அதில் 10 AM to 4 PM இருக்குல்ல, ஆக்சுவலி வந்து இந்த டைமிங்கே வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி சொல்கிறாங்க நம்மளுக்கு. எப்படின்னா 10 AM to 4 PM அப்படின்றது வந்து செக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணப்படுவோமா, அப்புறமா வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்களாம். இது வந்து 10 AM to 4 PM. தென் கன்ஃபர்மேஷன் விண்டோ ஃபேஸ் 1ல் 10 AM to 7 PMக்கு பார்த்தீங்கன்னா ட்ராயி புக்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனும் அதில் என்னெல்லாம் டிஸ்ஆனர் செக்ஸாக இருக்குது அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 AM to 7 PM. ஓகே, ஸோ இந்த 2 டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இதில் செட்டில்மெண்ட், கம்ப்ளீஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டு பெனிஃபிஷியரிக்கு ஆஃப்டர் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டோன்னு. ஓகே, ஸோ இது வந்து இந்த கிளியரிங் சைக்கிளை ரெடியூஸ் பண்ணுறது தான் மெயினாக. கரெக்டாக? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ சிங்கிள் ப்ரெசன்டேஷன் விண்டோக்கு தான் 10 AM to 4 PM, கன்ஃபர்மேஷன் விண்டோக்கு 10 AM to 7 PM. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 hours ப்ரெசன்டேஷன் கன்ஃபார்ம் வித்தின், இதோட ரெக்குயர்மெண்ட்டே என்னென்னா 3 hours வித்தின் ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே T+3 ஹவர் கிளியர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஃபார்மாக வித்தின் த 3 hours ஆஃப் த தென் செக் வில் பி கன்சிடர்ட் அப்ரூவ்டு. ஸோ 3 ஹவருக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் வந்து அப்ரூவ் ஆகுதா அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. அது வந்து ஃபேஸ் 2ல். கிளியர்? ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்ட்டு பிரித்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் HDFC ERGO ஜென்ரல் இன்சூரன்ஸ். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க யார் கூடனா ஃபோன்பேயோட. எதுக்காகனா எக்ஸ்பேண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் டு த அன்டிசர்வ்டு சிட்டிசன்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அன்டிசர்வ்டு சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக HDFC ERGO ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ஃபோன்பேயோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் மிடில் ஏஜ்டு 18 to 30 அண்ட் வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 12 rupees பர் டேக்கு, 4380 per இயருக்கு ஃபார் கவரேஜ் ஆஃப் ₹3 lakh. கிளியர்? தென் SBI லைஃப், இவங்க SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா SBI லைஃப் ஸ்மார்ட் ஷீல்டு ப்ளஸ் அப்படின்றத வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் SBI லைஃப் ஸ்மார்ட் ஷீல்டு ப்ளஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானா. ஓகேங்களா, இது வந்து என்னது, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இதில் லைஃப் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓல் லைஃப் ஆப்ஷன் வந்து
அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதர் டேர்ம் ஆப்ஷன் வந்து 79 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ஒன்று அப் டு 100 இயர்ஸ், அப் டு வந்து 79 இயர்ஸ். ஸோ இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் தான் இந்த எஸ்பிஐ ஸ்மார்ட் ஷீல்டு ப்ளஸ் அப்படின்றது. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இவங்க யார் கூட சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, பிஎன்பி பரிபாஸ் இவங்களோட சேர்ந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, then appointments. So H.E. Zeenat Qureshi. So H.E. Zeenat Qureshi இவங்க ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் இந்தியா குல்ஃப் கார்பரேஷன் கவுன்சிலோட இந்தியா ட்ரேட் கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. எதுக்கு கீழேனா குளோபல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் இன்வெஸ்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ அவங்க பேர் என்னன்னா குரேஷி. நம்ம குரேஷினோட பாய்ஸ்னு நினச்சிப்போம், பட் ஆனால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் இந்தியா. கிளியர். தென் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ் பாருங்கள். நம்மளோட இன்ஃபோசிஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. ஸோ இவங்க வந்து 75% ஸ்டேக் வந்து வர்சன் குரூப்பில் வந்து அக்வயர் பண்ணுறாங்க ஃபார் 153 மில்லியனுக்கு. கிளியர். தென் எதுக்காகனா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஏஐ பவர்டு கிளவுட் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோனா 75% ஸ்டேக்கு வர்சன் குரூப்பில் எவ்வளோ மில்லியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 153 மில்லியனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோஃபில் ஏரோஸ்பேஸ். இவங்க வந்து இன்ஸ்பேஸோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரீயூசபிள் ராக்கெட் இன்ஜின் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. கிளியர். ஸோ ரீயூசபிள் ராக்கெட் இன்ஜின் இதுவை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஸ்ட்ரோஃபில் ஏரோஸ்பேஸ் வந்து இன்ஸ்பேஸோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைனா இருக்காங்கல்ல, சைனாவோட ஜி ஸ்பேஸ். ஓகேவா, சைனாவோட ஜி ஸ்பேஸ் இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 4th ஆர்பிட்டல் பிளான் சேட்டலைட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டோட பேர் என்னன்னா கீலி 4 கன்ஸ்டலேஷன். கீலி 4 சேட்டலைட்டு. ஓகே, கீலி 4 சேட்டலைட்டு. ஓகேவா, இல்லைன்னா இது வந்து கீ சாட்காம் அப்படின்னும் சொல்கிறாங்க. கீ சாட்காம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதோ இங்கே இருக்கு பாருங்க, கீ சாட்காம் இல்லைன்னா கீ 4 சார் கான்ஸ்டலேஷன். கீலி 4 கான்ஸ்டலேஷன் இல்லைனா கீ சாட்காம் அப்படின்றது இது வந்து சைனா வந்து லான்ச் பண்ணது தான் இந்த 4th ஆர்பிட்டல் பிளான் சேட்டலைட் அப்படின்றது. எது மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிராகன் 3 ராக்கெட் மூலமாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே இருந்ததுன்னா சைனாலேருந்து. இதோட எய்மே என்னென்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு அண்ட் இன்டர் வெஹிக்கல் கம்யூனிகேஷன், மெரிடைம் ஆப்ரேஷன், ரிமோட் சென்சிங் இதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் இருக்குது. ப்ளஸ் பேலோடு பார்த்தீங்கன்னா 11 லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸு எதுலனா இந்த கீலி 4 கான்ஸ்டலேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ராக்கெட் நேம் பார்த்துக்கோங்க. இதோட ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்க, டையூன் சேட்டலைட் லான்ச் சென்டர். இவங்க தான் இதோட ஆப்ரேட்டர். கிளியர். தென் வந்து கன்ஸ்டலேஷன் கோல் வந்து 72 சேட்டலைட்ஸ் வந்து பை எண்ட் ஆஃப் 2025 வந்து இது பண்ணணுன்ற ஒரு கோலும் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து 6th ஃப்ளைட் ஆஃப் SD3 ராக்கெட் சீரீஸில், அதையும் பார்த்துக்கோங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியா தான் வந்து ஏஷியானோட சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் 2025 வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா மகாபலிபுரம், தமிழ்நாடுல. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா ரமேஷ் புடிதல். ஓகேங்களா, பிரான்ஸு எதுலனா ஓப்பன் மென்ஸ் ஃபைனலில். ஓகே, ஸோ ஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்மளோட கண்ட்ரியை சேர்ந்தவங்களது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த ஈவெண்ட்னா ஏஷியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்களா, மகாபலிபுரமில் நடக்குதா. இதில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மெடல் ரமேஷ் புடிதால் 12.60 பாயிண்ட் டாப் 3 இன் ஓப்பன் மென் கேட்டகரி பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டு வின் பண்ணது யாருன்னா சவுத் கொரியா. நெக்ஸ்ட்டு மென்ஸோட டீம் ஓவரால் ரேங்கிங்கில் இந்தியா வந்து 3rd ரேங்க்கில் இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் அப்படியே இங்கே சவுத் கொரியாவும் இந்தோனேஷியாவும் ஆல்டர் ஆகிருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா,
அதே மாதிரி இந்தியா வந்து இந்த 20th ஏஷியன் கேம்ஸ் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு 2 கோட்டாஸ் வந்து இந்தியா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து ஏஷியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் 2024லேயும் இவங்க வந்து 2 கோட்டாஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ நடக்கிற ஏஷியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கோட்டாஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2024 ஈவெண்ட்லேயும் சரி, 2025 ஈவெண்ட்லேயும் சரி. கிளியர்? ஸோ இதில் இவங்களோட நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் ரோஹித் கிருஷ்ணா, தமிழ்நாடு சேர்ந்தவர் இவர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சென்னை. இவர் 19 இயர் தான் ஆகுது. இவர் வந்து ஃபைனல் கிராண்ட் மாஸ்டர் இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து இப்போ இந்தியாவோட 89th செஸ் கிராண்ட் மாஸ்டர். யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா அப்படின்றவங்க. கிளியர்? ஸோ ஃபைட் ரேட்டிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, 2516. ஸோ அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எங்கே வந்து இவர் வின் பண்ணியிருக்காருன்னா ஹல்மதி மாஸ்டர் கொனாவ் கப் அப்படின்றது கசகஸ்தானில் நடந்திருக்கு. அதில் இவர் வந்து இந்த பாயிண்ட்ஸை அச்சீவ் பண்ணி இப்போ வந்து இந்தியாவோட 89th செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காரு. யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா, தமிழ்நாடை சேர்ந்தவர். இவரோட ஃபோட்டோ இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆபிச்சுரி டாக்டர் விசி பேஸ். இவர் வந்து பார்ன் கொல்கட்டா, பாஸ்ட் அவே அட் பார்ன் வந்து கோவா, பாஸ்ட் அவே அட் வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா. ஓகேங்களா? இவர் வந்து ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அண்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட். அவர் பேர் தான் வந்து விசி பேஸ் அப்படின்றவர். பிரான்ஸ் மெடல் வந்து 1971 ஹாக்கி வேர்ல்டு கப்புக்காக வாங்கியிருக்காரு. ஓகே. தென் வந்து 1972 சம்மர் ஒலிம்பிக் வந்து முனிச் ஜெர்மனியில் நடந்துச்சு. அதுக்கான மெடலும் வாங்கியிருக்காரு. இவர் வந்து இந்தியன் ருக்பி ஃபுட்பால் யூனியனோட பிரசிடெண்ட்டாகவும் 1996 2002 வரைக்கும் இருந்திருக்காரு. கிளியர்? தென் வந்து நெஜியட்டெலா ஸ்ரீதரன், இவரும் வந்து பாஸ்ட் அவே. இவர் வந்து பார்ன் வந்து தலசேரி, கேரளா. பாஸ்ட் அவே வந்து எங்கன்னா கண்ணூர் அப்படின்ற பிளேஸில், கேரளா தான். ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் தான் வேற வேற. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு செல்ஃப் டாட் லிங்குவிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி கிரியேட்டரா இவர். ஓகே. ஸோ இவர் வந்து அவரோட லேண்ட்மார்க் டிக்ஷனரி வந்து கம்பைல் பண்ணியிருக்கார், 860 பேஜ். ஓகேங்களா? ஸோ 860 பேஜ். சத்தூர், அதோட பேர் என்னன்னா சத்தூர் திராவிட பாஷா பதா பரிச்சயம் அப்படின்ற ஒரு இது வந்து மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு இந்த 4 லாங்குவேஜுமே கனெக்ட் பண்ணுது. தென் அவார்டும் வாங்கியிருக்காரு. டிபி சுகுமாரன் மாஸ்டர் அவார்ட், டாக்டர் ஹெர்மன் குண்டர்ட் அவார்ட், இந்தியா ரீடிங் ஒலிம்பியட் ஸ்பெஷல் ஜூரி அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. 2021 நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. அவரோட டாக்குமெண்ட்ரி ட்ரீமிங் ஆஃப் வேர்ல்டோட ரெகாக்னைசஸ் இஸ் லைஃப் அண்ட் டெடிகேஷன் டு லாங்குவேஜ் அப்படின்ற இதுக்காக 2021 நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் தான் அது. ஓகேங்களா? அவரோட பேர் என்னன்னா ஸ்ரீதரன். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த என்னன்னா பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே August 14 தான் வந்து இது பண்ணாங்க. 5th எடிஷன் டிக்ளேர் பண்ணது பிரைம் மினிஸ்டர் 2021 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு August 14, 2021 தான் இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா விக்டிம்ஸ் ஆஃப் 1947 பார்ட்டிஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆனர் பண்ணுற விதமாக தான் இந்த டேவை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து தீம்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் கிருத்தி வர்தன் சிங், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட ஸ்டேட் மினிஸ்டர் இவர் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காரு. ஆஸ்ட்ரேல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ஆஸ்ட்ரேல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல் அப்படின்றது. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து 3rd ஸ்டேட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கேரளாவுக்கு தான் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3rd வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது என்னதுன்னா ஹாக், ஆஸ்ட்ரேல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். கிளியர்?
ஸோ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க, அப்ரிவேஷன். ஓகே, தேங்க்யூ.